தமிழ்நாட்டில் ஸ்டாலின் திமுக அரசு நடப்பது ஜனநாயக ஆட்சியா, காட்டுமிராண்டியத்தனமான காட்டு தர்பார் ஆட்சியா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் காவல் நிலைய விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டதாக தற்போது தமிழகம் முழுவதும் இன்றைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்ற இன்றைக்கு தேசிய அளவில் இன்றைக்கு நீதி கேட்டு ட்ரெண்டிங் ஆகி உள்ளது. ஆகவே தமிழகத்தில் இருப்பது காவல் நிலையமா கொலை நிலையமா என்பதை தமிழக மக்கள் தான் தீர்ப்பளிக்க வேண்டும். ஏனால் இந்த அரசு இது குறித்து எந்த கவலையும் படவில்லை. ஆகவே ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் காவல் நிலையமா கொலை நிலையமா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கு பதில் சொல்வதற்கு நீங்கள் முன் வருவீர்களா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருக்கிறது. விக்னேஷ் லாக்அப் மரணத்தின் போது அப்பா ஸ்டாலின் சட்டப்பேரவையிலேயே பச்சை பொய் பேசியவர் தானே நீங்கள். இதற்கும் அதே போல் பொய் தான் பதிலாக வருமா? 2021 ஆகஸ்ட் தஞ்சை மேற்கு காவல் நிலையத்திலே சத்தியவாணன் அழைத்து செல்லப்பட்டு உயிர் இழந்தார். இதெல்லாம் தேசிய மனித உரிமை ஆணைய தகவல் படி தான் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் நினைவூட்டுகிறோம். 2021 செப்டம்பர் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்தில் மணிகண்டன் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். 2021 டிசம்பர் மாதம் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் மணிகண்டன் என்ற கல்லூரி மாணவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். 2022 பிப்ரவரி நெல்லை காவல் நிலையத்தில் சுலைமான் என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். 2022 ஏப்ரல் சென்னை தலைமைச் செயலக காவல் நிலையத்திலே விக்னேஷ் என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். 2022 ஏப்ரல் திருவண்ணாமலை காவல் நிலையத்திலே தங்கமணி என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். 22 ஜூன் பழைய கொடுங்கைநல்லூர் காவல் நிலையத்திலே அப்பு என்பவர் அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்தார். 2021 2 மரணம், 2022 4 லாக்அப் டெத் மரணம், 2023 7 லாக்அப் டெத் மரணம் என்று ஏதோ வரி உயர்வு போல மரணத்தினுடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருப்பது. லாக்அப் இதுவரை 25 என்று நமக்கு செய்திகள் தெரிவிக்கிறது. இது குறித்து நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்திலே 2022 மார்ச் 6ஆம் தேதி காவல்துறை மானிய கோரிக்கையில இந்த லாக்அப் டெத் மரணத்தின் குறித்து அதனுடைய கொடுமை குறித்து சட்டப்பேரவையில முன்வைத்தார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலிருந்து உரிய பதில் கிடைக்கவில்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் கேட்டதையும் நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை. அதே போல இப்போது முத்துக்குமார் என்ற காவலர், அவருக்கும் பாதுகாப்பு இல்லை, காவலருக்கும் பாதுகாப்பு இல்லை. விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிற அவர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலைதான் இன்றைக்கு ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்பதை தேசிய அளவில் இன்றைக்கு கேள்வி கேட்டு ஒழுக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இதையெல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்க்கிறதே. ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள், அப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையோ என்கிற சந்தேகம் கூட எழுகிறது. நிர்வாகம் தெரியவில்லையா, அல்லது நிர்வாகம் தெரிந்து அதை கையாள தெரியவில்லையா, அல்லது தெரிந்தே மக்கள் சாகட்டும் என்று விட்டு விடுகிறார்களா? விசாரணை கைதிகள் எப்படி தொடர் மர்ம மரணம் ஏற்படுகிறது என்பதுதான் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வி. ஆகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவருடைய வழியில ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்